ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமி இன் திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது கேப்சிகம்குள்ளாடி எக்கை ஸ்டஃப் பண்ணி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு தேவையான அளவு குடைமிளகாய் எடுத்துக்கலாம். இது அவங்க இஷ்டம் தான், எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க. நான் 4 குடைமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த 4லேயுமே இந்த எக்கை நம்ம ஸ்டஃப் பண்ணிக்க போகிறோம். ஸோ குடைமிளகாவை நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குடைமிளகாவை நம்ம சாப்பிட்டு தான் போகிறோம். ஸோ அதனால் குடைமிளகாவை நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. குடைமிளகாவை கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குடைமிளகாவோட கேப் இருக்குது தெரியுமா, நம்ம எக்கு ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக அந்த கேப் நமக்கு தேவை இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ அதனால் கரெக்டாக கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி சரியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேப்சிகமாக கரெக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கான லிட்டும் ரெடி ஆகிடுச்சு. அந்த கேப்சிகமும் சூப்பராக பவுல் மாதிரி வந்துடுச்சு. பார்த்திங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த கேப்சிகமில் இருக்கக்கூடிய இந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே ஈஸி தான். இந்த சைட்ஸில் இருக்கக்கூடிய லைட்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். அதை எல்லாத்தையும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய சீட்ஸை உங்களுக்கு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா கேப்சிகமில் இருக்கக்கூடிய சீட்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து அந்த கேப்பையும் கரெக்டாக நம்ம ப்ராசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா கேப்சிகத்தையுமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. அதில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி நீட்டாக உள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதையுமே ரிமூவ் பண்ணி இந்த கேப்சிகம் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இப்போ இதில் தான் நம்ம எக்கை ஸ்டஃப் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் கட் பண்ணி எடுத்தோம் தெரியுமா, இந்த கேப்சிகமோட மேல் பகுதி, அதை தான் இதோட லிட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போனா அந்த எக்கை ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதோட மேலோட்டமாக இந்த லிட்டு மாதிரி அதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக நல்லாவே அந்த எக்கும் குக் ஆகிடும். அதே டைம் இந்த கேப்சிகமும் சூப்பராகவே குக் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ கேப்சிகமில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. கேப்சிகமோட எல்லா பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கீரல் விட்டுக்கோங்க. ரொம்ப ஆழமாக கிடையாது, நம்ம லைட்டு சின்னதாக ஒரு கீரல் விட்டுக்கோங்க. உள்பக்கமாக அந்த கேப்சிகத்தோட உள்பக்கமாக அந்த கீரல் விழக்கூடாது. அப்படி விழுந்துச்சுன்னா நம்ம எக்கை ஸ்டஃப் பண்ணும்போது லீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எக்கு லீக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அதனால் சின்னதாக அந்த ஸ்கின்னில் லைட்டாக ஒரு கீரல் விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணியோ இல்லைன்னா ஒரு சின்ன பிளைட் யூஸ் பண்ணியோ லைட்டாக ஒரு கீரல் விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா கேப்சிகத்திலையும் லைட்டாக கீரல் விட்டுக்கலாம். ஸோ எதுக்காக இந்த கீரல் விடுறோம் பார்த்திங்கன்னா, நம்ம இதில் கேப்சிகத்துலேயும் சேர்த்து தான் நம்ம அந்த மசாலாஸ் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த கீரலில் பார்த்திங்கன்னா இந்த மசாலாஸ் எல்லாமே உள்ளிறங்கி அந்த கேப்சிகமும் சாப்பிடவே ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டஃப்டு எக்கோட இந்த மசாலாவும் இந்த கேப்சிகமும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம கேப்சிகமில் அப்ளை பண்ணக்கூடிய மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டர், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பாதி எலுமிச்சப்பழத்தோட ஜூஸ். இப்போ இதெல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்டர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவே சரியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை இந்த கேப்சிகத்தோட எல்லா பக்கத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, அந்த கேப்சிகமும் நல்லாவே குக் ஆகி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேப்சிகத்தோட அந்த பார்டர் பகுதி இருக்குல்ல, ஸோ அதுலேயுமே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். உள்பக்கமாக நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டாம், அந்த பார்டர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதே சேம் நம்ம அந்த கேப்சிகமாக க்ளோஸ் பண்ணுவோம்ல, அந்த லிட்டு மாதிரி ஒரு பார்ட் வச்சுருக்கோம். ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி சின்னதாக கீரல் போட்டுட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மசாலா பேஸ்ட்டை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா கேப்சிகத்துலேயுமே இந்த மசாலா பேஸ்ட்டை அப்ளை பண்ணி கேப்சிகமை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மசாலா பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் கேப்சிகம் அப்படியே இருக்கட்டும். அப்போ அந்த மசாலா எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த கேப்சிகமில் இறங்கிடும். சாப்பிட்டதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இது. ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஸ்டஃப் பண்ணக்கூடிய எக்கை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எக் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தேவையான அளவு எக் எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 எக் எடுத்திருக்கேன். இதில் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ், அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் கொடுக்குறதே இந்த எக்கு தான். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 3 to 5 எக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 எக் எடுத்திருக்கேன். அப்புறமா தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளியை ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா பொடி பொடியாக சின்ன சின்ன கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு முழு வெங்காயத்தையும் எடுத்து அதையும் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் கருவேப்பிலை அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தழை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் கரம் மசாலா அப்படின்னா கொஞ்சம் மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்ல மிளகுத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த எக் மிக்ஸ்சரை இந்த கேப்சிகமில் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ ஒவ்வொரு கேப்சிகம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேப்சிகமில் ஃபுல்லாகவே இந்த எக் மிக்ஸ்சரை ஸ்டஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேப்சிகம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேப்சிகம்மை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு சூட்டபிளான கேப்சிகம் லிட்டால் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம பேன் லிட்டால் ஒரு 20 to 25 மினிட்ஸு நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லாவே வேக வைக்கலாம். ஸோ 20 to 25 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், கேப்சிகம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூத் ஸ்டிக் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோக்கால் இதை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இது வெந்துருச்சு எல்லாம் இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே ப்ரெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கேப்சிகம் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். வேணால் இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேப்சிகம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் ஒரு லிட்டால் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக அந்த ஸ்மோக்கிங்லேருந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸோ 5 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான ஸ்டஃப்ட் எக் கேப்சிகம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த எக் வேறு சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம கேப்சிகமாக கட் பண்ணி இந்த கெச்சப்பில் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ கேப்சிகம் கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜூஸியாக இருக்குது. அந்த கேப்சிகத்தை அது ஜூஸியாக இருக்கும்போதே சாப்பிட்டு பார்த்தா தான் அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. அந்த உள்ளே இருக்க அந்த எக்கு தான் அந்த கேப்சிகத்தோட ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. எக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கேப்சிகம் அந்த கெச்சப்பில் டிப் பண்ணி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான இந்த எக் ஸ்டஃப்டு கேப்சிகம் பண்ணி உங்கள் அனுபவத்தைங்க கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பபாய்.